இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் துவையல் தான் பண்ண போகிறோம். துவையல்னாலே நல்ல கிராமத்தில் வந்து அடிக்கடி வந்து இந்த துவையல் வந்து அடிக்கடி அரைப்பாங்க. எள்ளு துவையல், புதினா துவையல், தேங்காய் துவையல்னு சொல்லி நிறைய வெரைட்டியான துவையல் வந்து கிராமத்தில் அரைச்சி வச்சுப்பாங்க. ஏன்னு கேட்டோம்னா, அன்னைக்கு அவங்க வந்து இந்த கஞ்சி வந்து அடிக்கடி குடிக்கிறதுனால அந்த துவையலை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னு அன்னைக்கு நல்லா காரசார புளிப்போட அந்த துவையலை கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு கஞ்சி குடிக்கலாங்கிறதுனால அந்த மாதிரி துவையல் அரைப்பாங்க. நம்ம வந்து ஜாஸ்தி துவையல் வந்து இது பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த காரசாரமான ஒரு துவையலை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வசதிகள் இருக்குது, ஃப்ரிட்ஜு வச்சுக்குவோம். அந்த காலத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜெலாம் எதுவுமே கிடையாது. அப்பப்போ வந்து அம்மியில் உட்காந்து நல்லா துவையல் அரைப்பாங்க. இந்த ஆந்திராவிலையும் நல்ல ஸ்பெஷலான துவையல் வந்து அரைச்சி இது பண்ணுவாங்க. நல்ல காரசார புளிப்புமோட இன்னைக்கு வந்து ஒரு புதினா துவையல் தான் வந்து அரைக்க போகிறோம். கிராமத்து புதினா துவையல்னு சொல்லலாம், ஆந்திரா ஸ்பெஷல் புதினா துவையல்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு துவையலை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, சாதம் வந்து நமக்கு குழம்பே வைக்கலனா கூட சாதம் வந்து சூடாக வடிச்சிட்டு அந்த சாதத்தில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் துவையலை எடுத்து போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அன்னைக்கு தொட்டுக்கையே தேவையில்லை. அந்த புதினா துவையல்லையே வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த புதினா துவையலை வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு காரசார புளிப்புமோட வேர்க்கடலை வாசனையோட மல்லியோட ஃப்ளேவர், மல்லியோட வாசனையோட இந்த மாதிரி அரைக்கும் போது யாருமே துவையல் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் காலை நேரத்தில் ஒரு கஞ்சி வைக்கும்போது கூட அந்த துவையலை தொட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சிடலாம். அப்புறம் வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த துவையல் வந்து. நம்ம வந்து சமையலை வந்து ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிட்றலாம். வாங்க அந்த துவையலை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். புதினா சட்னிக்கு வந்து தேவையான பொருளை வந்து சொல்லிடுறேன். 1.5 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் தேங்காய் துருவல். சின்ன பத்தையாக இருந்ததுன்னா ஒரு சின்ன பத்தை வந்து தேங்காய் பத்தை மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கெட்டு புதினாவுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கெட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இதுதான் தாளிக்க போகிறோம். இதை வதக்கிட்டு அரைச்சிட்டு தாளிக்கிறத பார்ப்போம். வதக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். வேர்க்கடலையை சேர்க்குறேன். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு நல்லா வறுபட்டு வரட்டும். கொஞ்சம் வறுபட்டு வந்தோடனே உளுத்தம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு லைட்டாக சவுந்து வரட்டும். சவுந்து வந்தோடனே இதோடைய மல்லி சேர்த்துருவோம். மல்லியும் வாசனை வரட்டும். பச்சை மிளகாயும் ஒரு 4 காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்துட்றேன். ஒரு துண்டு இஞ்சியும் உள்ளே சேர்த்துட்றேன். புளியவும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது நல்லாவே வறுபட்டு வரட்டும். இப்போ இந்த மிளகாய் எல்லாமே வறுபட்டு வந்தோடனே நல்லா அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கலர் மாதிரி நல்லா வறுபடணும். அந்த மாதிரி வெள்ளையாக பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுபடணும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் எதுக்கு சேர்த்துருக்கோம் நம்ம அன்னைக்கு இந்த புதினா துவையலில் வந்து பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து செய்யும் போது நல்ல சுல்லுன்னு நல்லா சுருக்குன்னு இருக்கும். அந்த துவையலோடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம துவையல் மாதிரி தான் அரைக்க போகிறோம், சட்னி மாதிரி தண்ணியாக அரைக்க போகிறது இல்லை. அதனால் இப்போ புதினாவும் சேர்த்துட்டேன். நான் புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ புதினா வந்து நல்லா வதங்கி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருவோம். இந்த தேங்காய் துருவில் வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். நம்ம இந்த புதினா துவையலை வந்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி ரொம்பையும் நைஸாக வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி திரியாக இருக்கணும், அந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இல்லைனாக்கி பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப வலுவலுன்னு ஆகிடும். சட்னி டேஸ்ட், துவையல் வந்து டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நான் இங்கே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, அது வெடி ஒரு 10 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். அது கொஞ்சம் நல்லா வாசனை வரட்டும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயம் சேர்த்துறேன். இந்த துவையலை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருவோம். துவையல் வந்து நல்லா எண்ணெயில் பிரட்டி எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் வந்து சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இந்த துவையலில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அள்ளி போட்டு நல்லா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த சாதத்துக்கு வேறு தொட்டுக்கையே தேவையில்லை. இந்த புதினா சாதத்துலேயே, புதினா சட்னி துவையல்லையே அவ்வளோ சாதம் சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த துவையல் எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துட்டீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து துவையலை வந்து செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள்.
இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி வந்து வேணும்னா அக்கா சமையல் அறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.